அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது முதுகு வலிக்காக உள்ள சில ஆசனங்கள்லாம் பார்க்க போகிறோம். முதுகு வலியில் ஏற்கனவே நிறைய ஆசனஸ் நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் அடுத்ததாக நம்ம சொல்லலாம். கொஞ்சம் சுலபமாக இருக்கிறதெல்லாம் செய்யலாம். பெரியவங்களாம் நிறைய பேர் சொல்கிறாங்க, இந்த ஆசனம்லாம் என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக ரொம்ப சுலபமான சில ஸ்ட்ரெச்சஸ் மட்டும் நம்ம பண்ண போகிறோம். இது கவிழ்ந்து படுத்துட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஆண்களும் செய்யலாம், பெண்களும் செய்யலாம். அவங்களுக்கு இப்போ ரொம்ப நேரம் நம்ம உட்காந்துட்டே இருக்கோம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ கார்பரேட் ஆஃபீஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் உட்காந்து சீட்டில் அப்படியே உட்காந்துட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு போக போக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பேக் பெயின் வந்துடும். அதே மாதிரி ஆண்கள் ரொம்ப நேரம் டூ வீலரும் ஓட்டினாலும் சரி, இல்லை கார் ஓட்டினாலும் சரி, அவங்களுக்கு அந்த மாதிரி வரும். அதனால இந்த மாதிரி ஒரு சில ஸ்ட்ரெச்சஸ் மட்டும் ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம எடுத்துட்டாலே போதும். நமக்கு அந்த ப்ராப்ளம் எதுவுமே உங்களுக்கு வராது. அதுக்கப்புறம் கூடவே பார்த்தீங்கன்னா சயாட்டிக்கா பெயின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அது அப்படின்னா இங்கேருந்து ஒரு நரம்பு இடுப்பு பகுதியிலேருந்து அப்படியே இந்த பின் பகுதியிலேருந்து எடுத்து இந்த கால் வரைக்கும் போகும். அந்த நரம்பு அப்படியே இழுக்கிற மாதிரி இருக்கும். அது சயாட்டிக்கா பெயின். இந்த பேக் பெயினுக்கும் சயாட்டிக்கா பெயினுக்கும் ரெண்டுத்துக்கும் சேர்த்து நம்ம இந்த மாதிரி பண்ண போகிறோம். ஒரு சில ஸ்ட்ரெச்சஸ் தான் பண்ண போகிறோம். இதுலேருந்து பார்க்க போகிறது பகுதி 1. இப்போ நம்ம கவிழ்ந்து படுத்துட்டு அதை நம்ம கால்கள் மட்டும் இடது பக்கமாக வலது பக்கமாக பண்ண போகிறோம். அதுவே நம்ம டிஃப்ரெண்ட்டாக நம்ம வேரியேஷன்ஸில் பண்ணுவோம். அது எப்படி பண்ணுறது பார்ப்போம். இந்த மாதிரி கவிழ்ந்து படுத்துட்டு கைகள் நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். கை பொசிஷன் நம்ம எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஒன்று இப்படி வச்சுக்கலாம், இல்லைன்னா இப்படி வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி வசதி போகிறதோ அது மாதிரி வச்சுக்கலாம். கால்களை மட்டும் கவனிக்க போகிறோம். காலில் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடது காலோட குதிக்காலில் இந்த வலது காலோட இந்த பெருவிரல் நம்ம வைக்க போகிறோம். இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே இப்படி இடது பக்கம் இப்படி திரும்ப போகிறோம். இந்த மாதிரி சொல்லச்சேன்ஸ் பார்க்க போகிறோம். இடது பக்கமும் வலது பக்கமும் மாற்றி நம்ம செய்ய போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த உடம்புலேருந்து கீழ்ப்பகுதி மட்டும் தான் நிறைய வேலை செய்யணும். மேல் பகுதி அப்படியே வேலை செய்ய வேண்டாம். இப்போ இப்படி வச்சுருந்தீங்கன்னா அதாக இருக்கும். அதனால கைகள் நம்ம இப்படி வச்சுக்கலாம். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சை உள்ள இழுத்து வெளியே விடலாம். இதில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த கால் இப்படி கீழே வரத்துக்கு கொஞ்சமாக முயற்சி பண்ணுங்க. அது வரைக்கும் நீங்கள் திரும்புகிற மாதிரி பார்க்கணும். கால் இந்த குதிக்கால் மேலே இருக்க கால் கீழே படுற மாதிரி வரும். அதே மாதிரி இந்த பக்கமும் போகிற மாதிரி பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்க. டச் ஆகலைனாலும் நமக்கு பரவாயில்ல. பயிற்சி 2. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, 2 காலுமே மடக்கிட்டு இந்த மாதிரி மடக்கிட்டு அப்படியே இடது பக்கமும் வலது பக்கமாக பண்ண போகிறோம். அதே மாதிரி தான். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இதுக்கு மாற்று ஆசனம் பார்த்தீங்கன்னா பாலாசனா. இந்த பயிற்சி செய்யும் போது நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஃபர்ஸ்ட் பயிற்சியில் சொன்ன மாதிரி அந்த காலுக்கு அப்படியே பின்னாடி போயிட்டு டச் கீழே டச் ஆகுற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். அடுத்ததுலையுமே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2 காலுமே சேர்த்து வைக்கணும். முட்டியோட சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு பாதமும் சேர்த்து வச்சுட்டு கால் கீழே தரையில் படுற மாதிரி நீங்கள் திருப்பணும். அப்போ தான் நம்மளுக்கு முழுமையாக இந்த இடம் எல்லாமே திரும்பும். இந்த லோவர் பாடி ஃபுல்லாக நமக்கு நல்லாவே திரும்பும். இதில் நிறைய பலன்கள் இருக்குது. இந்த மாதிரி செய்யும் போது நம்மளுக்கு அந்த பேக் பெயினுக்கும் நல்லாவே இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த சைடில் இருக்க இந்த எக்ஸ்ட்ரா ஃபேட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொழுப்புகளுமே வந்து நிறையவே வந்து உங்களுக்கு கம்மியாகும். சைடில் இருக்கிறனாலும் சரி, வயிற்றில் இருந்தாலும் சரி, ரெண்டுமே வந்து உங்களுக்கு கம்மியாகும். ஸோ வந்து இதில் நிறைய பலன்கள் இருக்குது. இதை வந்து முயற்சி செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.